தம்பி நீ பாத்தீங்கன்னா இவர் தேடிட்டு இருக்காரு, வந்துரு சீக்கிரமா. ஒரு மாதிரிதான் சுகமா தான் இருக்கு. வினய்னு ஒருத்தர் தேடிட்டு இருந்தா சொல்லிடுவா. என்னன்னா வினய்னு ஒருத்தர் தேடிட்டு இருந்தாரு உங்களை. வினய்னு ஒரு பையன் தேடிட்டு இருந்தான். அவன் தந்தா புத்தி உண்டு. அவனை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்தேன். பத்திரனாவும் மத்திசாவும் இன்க்ளூட் பண்ணியிருந்தா நீ வாப்பா, உன்னதான் வச்சு நல்லா மஞ்சள் தடவி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாரு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதெல்லாம் பஞ்சாப்ல நடந்தது. அவ்வளவுதான். பையனை வந்து நல்லா தவா போட்டு நல்லா கிரில் பண்ணிருப்பாங்க. அவர் ஓடச்சு நம்ம ஐயோ இன்ஸ்டாகிராமுக்காக பிறந்த மாதிரி இருக்கான். நீ முதல்ல பேசக்கூடாது. நீங்க அவர் இங்க பேசிட்டு இருக்கும், நீ முதல்ல இங்க இன்டரப்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? முதல்ல இன்டரப்ட் பண்றானுங்க முதல்ல பிடிக்காது. அவருக்கு கொஞ்சம் காண்டா இருக்கு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த குரூப்க்கே காண்டா இருக்கு. பையனா இல்ல, நீங்க சும்மா விராட் கோலியை பத்தி பேசுறீங்களா? ஒரு மேட்ச் சொல்றேன். இப்போ இந்த வருஷம் தோத்துறாங்க, அடுத்த ஜெயிக்க மாட்டாங்க. இந்தியான்னு வந்தா விராட் கோலி தானே வரணும். வீடியோல வந்தா எனக்கு டைரி அந்த பையனுக்கு டைரி மில்க் கொடுத்து போயிருக்காரு. முடிய பேசு மாதிரி வச்சிருங்க. சரி சொல்லுங்க. என்ன உனக்கு பிரச்சனை? இங்க பாரு. அதான் சொல்றேன்ல. ப்ரோ இவரே அப்படியே மைக்கேல் ஜாக்சன் மாதிரி அழகா இருக்கு. Kill them with your success, bury them with your smile. ஊமையா இருக்கணும்னா சில நேரத்துல ஊமையா இருக்க வேண்டியதா இருக்குங்க. வரேங்க. மேட்ச் வந்து ஆர்சிபி மேட்சோட கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. எதாச்சு நான் வீட்ல டிவில பார்த்திருந்தாவே நல்லா இருந்திருக்கும். இங்க வந்து ஏன் இவ்வளவு செலவு பண்ணி பார்த்தோம் அப்படின்னு யோசிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்ட்மெண்ட் சிஎஸ்கே ஆனது. செகண்ட் டிசப்பாயின்ட்மெண்ட் பிரீத்தி ஜிந்தா பார்க்க முடியல. அவ்வளவு. வேற ஏதாச்சுன்னா இப்ப என்ன பண்ணிருந்தா வின் பண்ணிருக்கலாம். நீங்க என்ன பண்ணிருந்தாலும் ஜெயிச்சிருக்க முடியாது. என்னங்க டீம் பஞ்சாப் பாருங்க தூக்கி அடிக்கிறான். என்னால பாதியிலே வந்துட்டேன். எனக்கு இங்க பாருங்க இன்னும் மேட்ச்ல உள்ள இத்தனை பேர் வந்திருக்காங்க. அவ்வளவு போர் அடிக்குது அவங்களுக்கு. பயங்கர போரா தான் இருந்துச்சு. அம்மா போறேன். இன்னைக்கு வந்ததோட மேட்ச் பார்க்கறதோ ஒரு தந்தாங்க. இஸ்லாயன் 2008ல இருந்து நம்ம காப்பாத்திருக்காரு. அவங்க தந்தா குட்டி உண்டு. அவனை பார்த்து பேசணுக்காக தான் வந்தேன். ஐயோ எங்க இருந்து வந்தேன்? வருவான்பா, இங்க வெயிட் பண்ணு, வருவான். இங்கதான் இருக்கான். இன்ஸ்டாகிராமுக்காக பிறந்த மாதிரி இருக்கான். அவன் பேசுறதோட அவன் பேசுற ஆக்சுவலா பார்த்தா ஐயோ இருக்கும். இந்த குட்டி பையன் ஒருத்தர் இருப்பானே, அவன் தானே சிஎஸ்கே ஃபேன். தம்பி நீ பாத்தீங்கன்னா இவர் தேடிட்டு இருக்காரு, வந்துரு சீக்கிரமா. நீ வாப்பா, உன்னதான் வச்சு நல்லா மஞ்சள் தடவி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுவாரு. ஆல்ரெடி ஒண்ணு நல்லா மஞ்சள் தடவிப்பாங்க உள்ள. இதெல்லாம் பஞ்சாப்ல நடந்தது. அவ்வளவுதான். பையனை வந்து நல்லா தவா போட்டு நல்லா கிரில் பண்ணிருப்பாங்க. பஞ்சாபி கிரில் பண்ணிருப்பாங்க. சரி ஓகே, அவர் தேடி கண்டுபிடிங்க. உங்க பேர் என்ன சொல்லிடுறேன்? நான் சொல்லிடுறேன். வினய்னு ஒருத்தர் தேடிட்டு தான் சொல்லிடுவா. சரி ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. தலை என்ட்ரி எப்படி இருக்கு? தலை ஆக்சுவலா எப்படின்னா நான் சிஎஸ்கே ஃபேன் தான். எப்படின்னா ஃபேவரட் டீம் வந்து ஆர்சிபி தான். பட் ஆனா இந்த மேட்ச் எனக்கு பிவிகே தான் ஜெயிக்க வந்து. ஏன்னா ஆர்சிபி குவாலிஃபை ஆனா அவங்க ஜெயித்து தான் ஆகணும். மேட்ச் எப்படி ப்ரோ இருந்துச்சு? மேட்ச் கொஞ்சம் ஒரு மாதிரியா போச்சுன்னா ஒரு மாதிரியா தான் போச்சு. ஒரு மாதிரி சுகமா தான் இருக்கு. பத்திரனாவும் மத்திசாவும் இன்க்ளூட் பண்ணியிருந்தா ரன் ரேட்டு ரன்னை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம், பெட்டர் ஆக்கிருக்கலாம். அவ்வளவுதான் சொல்ல முடியுங்க. நான் இந்த வாட்டி ஒரு ஹைப்ல அந்த ஒரு இதுல எல்லாம் இல்ல. எனக்கு இல்ல ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா லக்னோ விட்டு 2 வாட்டி தோத்துட்டோம், இவங்ககிட்டயே ஒரு வாட்டி தோத்துட்டோம். ஏன்னா பஞ்சாபோட 4வது தொடர்ந்த தோல்வி இது. ஸோ இப்போ தரம்சாலால எஸ்ஆர்எச் நம்ம எல்லாம் காமிக்க முடியாதுன்னாங்க. காமிச்சாரி 78 ரன் விக்டரி. அவர் யாருன்ட்டு இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இப்போ எஸ்ஆர்எச் ஃபேன்ஸ் நம்மகிட்ட வாயோட பயப்படுவாங்க. ஸோ பஞ்சாப் ஃபேன்ஸ் இப்போ வாய் விட்டுட்டு இருக்காங்க சில பேர்லாம். அடுத்த மேட்ச் தோத்துருவோன்ட்டு. அடுத்த மேட்ச் காமிப்பாங்க யாருன்ட்டு. கண்டிப்பா. ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல இன்னொன்னு என்னன்னா வினய்னு ஒருத்தர் தேடிட்டு இருந்தாரு உங்களை. நான் ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தேன். அது எப்படி ஆன்லைன்ல புக் பண்ணுவேன். ஆன்லைன்ல புக் பண்ணிடுறீங்களா? ஓகே ஓகே, புக் பண்ணிடுறீங்க. ஓகே, இப்ப 4 மேட்ச் தான் இருக்கு. 3 மேட்ச் வின் பண்ணியே அவன் பிளே ஆஃப்ஸ் போறதுக்கு வந்துருவோமா? பண்ணலாம்ண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்பவுமே ஹோப் இருக்கணும்ண்ணா. அவர் பின்னாடி ஒருத்தர் இருக்கும்போதே ஹோப் இருக்குங்க. நிறைய பேர் சிரிப்பாங்க, ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. என் கேமரா பின்னாடி இருந்து நிறைய பேர்லாம் சிரிப்பாங்க. அவங்க இருக்கட்டும். லைக் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் இல்லை. கிங்ஸ்லாண்ட் ஃபேன் கிரேட்டர் நல்லா ஆடினீங்கன்னா ஒன்றும் சண்டை போடுறதுலாம் இல்லை எனக்கு. இல்ல சண்டை போடுற லக்னோ மேட்ச்ல ஒருத்தர் வந்து சண்டை போட்டாரு. எத்தாரு ஜெயிக்க மாட்டோம்லாம் சொன்னாங்க. 78 ரன் விக்டரி எடுத்து காமிச்சிட்டோம். இதுக்கு மாதிரி நீங்க வாய் விடுறீங்கன்னா வாய் விட்டுருவோம். எனக்கு ஒண்ணுமே இல்லை. நாம வந்துட்டு எதுவுமே இல்லை. நம்ம சில் பண்றோம். என்னதாச்சு கிடைச்சாச்சு. சரி 4வது சொல்றது சொல்லி 4வது சொல்றது சொல்லி 5வது நிறைய எடுத்துக்காட்டா கைய குடுக்குறியப்பா. ஓகே ஓகே, இவர் பேசிட்டாரு. நீங்க சொல்லுங்க மேட்ச் எப்படி இருந்துச்சு? நீ பாத்தீங்கன்னா நான் பார்த்தேன். நீங்க சொல்லுங்க. பஞ்சாப் ஃபேனா எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? பஞ்சாப் ஃபேனா என்ஜாய் பண்ணதை விட
பஞ்சாப் பெரிய என்ஜாய் பண்ணாரு. பஞ்சாப் பெரியன்னு என்ஜாய் பண்ணி. ஏன்னா ஒருத்தன் உசுரை கொடுத்து 68 அடிச்சான். ஓகே அவுட் ஆனதுக்கு செலிப்ரேட் பண்றான். ஓகே. ஏன்னா இன்னொருத்த உள்ள வரானா 10 பேர் உழைப்ப ஓட்டு திருட்டு போயிடணும். அது யாரும் உங்களுக்கு தெரியும். தெரியும் இல்லைங்களா? 10 பேர் உழைப்ப கரெக்ட்னு சொல்றியாப்பா? அவரோட ஏஜ்ல இது ஆடுறதே பெரிய விஷயம். சொல்லுப்பா, சினிமா நடிக்க சொல்லு. சினிமால விடுங்க, அவர் அந்த ஏஜுக்கு இங்க வந்து பிச்சில் ஆடுறதே ஒரு பெரிய விஷயம். தொட்டு பேசாதீங்க. இல்ல அதெல்லாம் இல்ல உரிமை இருக்கு. யார் யார் பெரிய ஆளா? இல்ல யாரோட ஹைட்ல இருக்கு. சொல்லு. இல்ல அவரு மாதிரி ஒரு மனுஷன் இந்த வயசுலயே வந்து ஆடுறது உங்களுக்கு கலாய்க்காரங்க. அவரு ஒரு மனுஷன். ஒரு 10 பேர் உழைப்ப தேர்ற பெரிய மனுஷன். ஏன்னா அவர் எவ்வளவு சாதிச்சிருக்காரு. 10 பேர் உழைப்ப பெரிய மனுஷன் கேட்டது. அதெல்லாம் பேசாதீங்க. நீங்க அதெல்லாம் பேசாதீங்க. அவர் மாதிரி தப்பா பேசாதீங்க. அவ்வளவு பதில் மட்டும் சொல்லுப்பா. நீங்க அவர் மாதிரி தப்பா பேசாதீங்க. சிம்பிளா பெரிய மனுஷன் கேட்டது. இல்லதான் இது அப்படியே ஏதாவது ஒண்ணு ஏத்திட்டாருன்னு அப்படியே எடுத்து போட்டு வேற என்ன சொல்லணும் நானு? சரி தல, ஓகே தல. நீ உண்மையான கேக் சேவி நீ உண்மையான கேக் சேவி ஃபேன் ஒத்துக்கிறேன். செம்ம சூப்பர். நான் சேவாக் மேட்ச். ஓ சேவா ஃபேனா? ஓ சூப்பர். ஏன்னா அவர் தனியா தெரிஞ்சதுக்காக எல்லாத்தையும் தடுத்து விட்டாரு. அவருக்கு மேட்ச் அவருக்காக நடந்துச்சு. வேற இல்ல, ஒரு பாஸ் மேட்ச் இல்ல. ஓ பாஸ் மேட்ச் இருந்தாவன் தான் சாதிப்பான். ஓ சரி சரி. இங்க வந்து நீங்க ஒருத்தரை மட்டும் கொண்டாடுறீங்க. அது ஏன்னா நான் ஒருத்தரை கொண்டாடுறேன். அதான் சொல்றேன். சினிமாவில் நடிக்கும் போது நிறைய காசு. ஓ சரி சரி. நீ காசுக்காக ஆடுறான்னு நினைச்சிட்டு இருக்க அவரை? புரியல. நீ அவர் காசுக்காக ஆடுறான்னு நினைச்சிட்டு இருக்க? சரி, எதுக்காக ஆடுறேன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். என்னங்க ஃபேன்ஸுக்காக ஆடுறாருன்னு உண்மையா தெரியுது. அதான் சொல்றேன். அவருக்கு இருக்க ஃபேன் பேஸ்க்கு நீங்களும் உங்க டீம் ஃபேன் பேஸ் டோட்டலா அவருக்கு இருக்க ஃபேன் பேஸ் நீங்க கம்பேரே பண்ணாலும் பண்ண அதெல்லாம் நீங்க அதெல்லாம் நீ முதல்ல பேசக்கூடாது. நீங்க அவர் இங்க பேசிட்டு இருக்கும்போது நீ முதல்ல இங்க இன்டரப்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? முதல்ல இன்டரப்ட் பண்றானுங்க முதல்ல பிடிக்காது. சரியா? அவர் இங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன இருக்கு ஐகானிக் பண்ணலாம் போட்டு ஐகானிக்கா இருக்காரு. நான் சிஎஸ்கே ஃபேன் தான் ப்ரோ. ஐகானிக்கா சிஎஸ்கே ஃபேன் கைதா. ஆமா அட்வென்ச்சர் இதோட உண்மையான சிஎஸ்கே ஃபேன். ரெண்டு டீம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டீம் தோனி டீம், இரண்டாவது டீம் சிஎஸ்கே. தோனி டீம் தோத்துச்சுனா சிஎஸ்கே ஜெயிச்சிரும். சிஎஸ்கே ஐயா 8 இருக்கையா ஒரு 5 நிமிஷம் ஐயா. சிஎஸ்கே தோத்துருச்சு. அர்த்தமே இல்ல அவங்க யாரும். என்ன சொல்ல தோனி 6 அடிச்சாரு. சிஎஸ்கே தோத்து வர்த்தலம் எப்படி இதே போதும். சிஎஸ்கேக்காக மேட்ச் போறீங்க. தோனி சிஎஸ்கே அண்ட் தோனி ரெண்டு பேரும் சேர்த்தா எல்லாரும் பத்தி பேசுங்க. தோனி எல்லாரும் பத்தி என்ன பேசிட்டு இருக்காங்க? தோனியை பத்தி மட்டும் தான் பேசுறீங்க. இப்போ அவர் வீடியோ இருக்கு ப்ரோ. பாவிகளா. எனக்கு தெரியாது. நான் தெரியாம பேசிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. தெரியாம அங்க போய் பேசிட்டு இருக்கீங்க. சரி ஐகானிக் மிஸ்டர் ஐகானிக் ஃபேன். ஐகானிக். நானும் லாயலான சிஎஸ்கே ஃபேன் தான். தல ஃபாரெவர். தல ஃபாரெவர் நானும் சொல்லுவேன். எப்பவுமே இப்போ வந்து ருத்ராஜ் 98 அவுட் ஆனாரா? தோனி ஃபேன் தான். பட் அந்த நேரத்துல எல்லாம் கத்துறாங்க. அது எனக்கு பிடிக்கவே இல்ல. எப்படி அது 98ல கேப்டன் அவுட் ஆயிட்டு போறாரு? எப்படி போறாரு? கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. மேட்ச் பண்ணி ஒரு நிமிஷம் இருங்க. நான் 98 ருத்து அவுட் ஆனதே நம்மளுக்கு எல்லாம் சோகமா இல்லையா? அவர் ஒருத்தர் வந்து சியர் பண்ணிட்டு போனது நான் அவருக்கு கொஞ்சம் காண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த குரூப்க்கே காண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். யாருமே செலிப்ரேட் பண்ணீங்களா? நான் மட்டும் செலிப்ரேட் பண்ணேன். செலிப்ரேட் பண்ணீங்களா? கஷ்டப்பட்டீங்களா? உங்களுக்கு செலிப்ரேட் பண்ணாமா? சொல்லுங்க உங்க ஒபினியன் சொல்லுங்க. என்னோட ஒபினியன் என்னன்னா, நம்ம வந்து இப்போ ஐபிஎல் பாக்குறோம். ஃபைன், we are all seeing ஐபிஎல் பத்தி சிஎஸ்கே இன்னைக்கு சேப்பாக்ல நடக்கிறது வெறும் தலைக்காக தான். We are all come for தலைவலி. இவ்ளோ பேரு வந்திருக்கிறது வெறும் ஒரு மனுஷனுக்காக தான். 1% or 2%. அந்த ஒரு மனுஷன் 42 years old. அந்த விக்கெட் கீப்பர் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த 2 minutes வெயிட் பண்ணுங்க. ஒரே அந்த பர்சனுக்கு மட்டும் தான் நம்ம வந்திருக்கோம். ஓகேவா? எவ்ளோ கஷ்டப்பட்டா இருந்தாலும் என்ன டிக்கெட் வாங்கினாலும் கிடைக்குதோ கிடைக்கலையோ எப்படியோ வரும். Just to respect that man, to say make sure that if he is retiring to this IPL, we do not know. இல்ல என்ன நமக்கு தெரியாது. அவர் ரிட்டையர் நெக்ஸ்ட் இயரா அவர் ரிட்டையர் ஆனாலும் சிஎஸ்கே க்கு இருப்பாரு கண்டிப்பா. அது அஷ்யூரிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் வேற வழியில இருந்து. சோ ஆனாலும் நம்ம அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். when இந்தியால நம்ம விளையாடும் போது when சச்சின் டெண்டுல்கர் நம்ம போகும்போது கரெக்டா 2011ல சச்சின் டெண்டுல்கரை மேல வச்சுட்டு தூக்கி கொண்டாடணும் கரெக்டா? அது மாதிரி இந்த 42 இயர்ஸ் மனுஷனை நம்ம கொண்டாட கூடாதா? ஐபிஎல்ல மட்டும் தான் கொண்டாட முடியுது. 2011ல எப்படி ரன் அவுட் ஆகி போனாரு? அந்த இன்னொரு 2019ல ரன் அவுட் ஆகி போனாரு. 2011 நமக்கு கப்பு வாங்கி கொடுத்தாரு.
அந்த மனுஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? T20 World Cup அவர் ஒரே ஒரு கேப்டன் தான் எல்லா விஷயத்திலயும் பண்ணிருக்காரு. 3மே கப் 3 கப் 3 என்ன இப்ப இருக்க பேட் கமிங்ஸ் அடிச்சு Pat Cummins எல்லா கப்பும் 2007ல முடிச்சு கொடுத்தாரு. அவரோட கப்பு எவ்வளவு இருக்கு தெரியுமா? அவருக்கு வந்துட்டு நம்ம இவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது பெரிய தோனி விஷயம். ஏட்டஸ்ல ப்ரோ, நீங்க தோனியை பார்த்தா பேசுறதா எனக்கு ஏன் பிடிக்காம பேசக்கூடாது? அவரை மட்டும் பேசுங்க. எத்தனை பேர் டீம் of course பேசுறோம். all the நான் பார்த்ததே yeah, team is really very good. Patrina is very good. Rutraj is a very nice captain. நல்லா பண்றாரு. ஆரஞ்சு கேப் அவர் 98ல அவுட் ஆன போய் எனக்கு அப்படியே we were all standing trying to stand and given a ovation 200 வரும்போது. ஆனா அது வரல. சரி பரவாயில்ல, it's okay. Then too we left him, but Dhoni came for that. And then என்ன எல்லாமே எங்களுக்கு பிரச்சனையா இருந்தது அப்போ. ஆனா even who's the other one? 6 அடிச்சாரு நம்ம துபே. ஆறுசாமி நல்லாவே அடிச்சாரு. ஆறுசாமி ஆல்ரவுண்டர் வேற. பாருங்க எப்படி இன்னைக்கு பவுலிங் பண்ணாரு. இன்னைக்கு விக்கெட் ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்தாரா, இது வேற யாரும் பண்ணல. கரெக்டா? அப்புறம் வேற ஒரு இங்கிலாந்து பவுலர் ஆஸ்திரேலியன் பவுலர் கில்சன். அவர் எப்படி ரன் கொடுத்தாரு. எல்லாமே இங்கிலாந்து தான் நான் சொன்னேன். அதெல்லாம் பரவாயில்ல. சரி ஓகே ஓகே காம் டவுன். நீங்க என்ன சொல்ல வரீங்க புரியுது. சும்மா விராட் கோலியை பத்தி பேசுறீங்களே. ஒரு மேட்ச் சோதனை என்ன இப்போ இந்த வருஷம் தோத்தாங்க, அடுத்த ஜெயிக்க மாட்டாங்களா? இந்தியான்னு வந்தா விராட் கோலி தானே வரணும். ஐபிஎல் நடக்குது. இந்தியான்னு வந்தா விராட் கோலி தானே வரணும். ஐபிஎல் நடக்குது. என்ன அர்த்தம்? விராட் கோலி பத்தி யாருமே கலாய்க்கல. ஹலோ, அந்த வீடியோல வந்த ஆளே வந்துட்டு பேசிட்டு போயிட்டாரு. இதுக்கு மேல இந்த மாதிரி லூசுங்களா நிறைய பேர் வரதான் செய்வாங்க. நிறைய வீடியோல வந்தாலே டைரி மில்க் திருடக்கூடாது. ஹலோ, வீடியோல வந்தவர் தான் என்ன கைண்ட் ஆஃப் பிஹேவியர்? வீடியோல வந்தவர் தான் எனக்கு டைரி அந்த பையனுக்கு டைரி மில்க் கொடுத்துட்டு போயிருக்காரு. முடியா லூசு மாதிரி எடுத்து வந்திருக்கா? என்ன உனக்கு பிரச்சனை? இங்க பாரு, நான் சொல்றேன்ல. அப்படியே மைக்கேல் ஜாக்சன் மாதிரி அழகா இருக்கு. பின்னாடி போனா ஆமா ஆமா. நீ ஏன் இதெல்லாம் பத்தி பேசலாம்? நான் தான் சொல்றேன்ல, ஆர்சிபி ஃபேன் அந்த வீடியோல வந்தவனே வந்துட்டு பேசிட்டு போனான் என்கிட்ட. சரி என்கிட்ட பேச, நானும் பேசுறேன். ஐயோ இப்பதானே வந்துட்டு போனாரு. அப்ப நீ பேசாத, நான் என்ன பண்றது? அப்ப நான் இங்க இல்லடா, நீ போய் நீ பேச. இல்லனா நான் என்ன பண்ண முடியும்? நீ இருந்திருக்கணும். இப்ப அது பேசு, இல்ல நான் இப்ப என்ன பேசு. பண்றது? பயப்படுறியா? நான் எங்க பயப்படுறேன்? நான் பயப்படுறேன். பேசுடா. பேசிதானே நான் வாய் இல்லையா? நீ பேசிதானே இருக்க. பேசிதானே இருக்க. வாய் இல்லையா? பைத்தியக்கார பத்தி போட்டாரு. வீடியோ எடுத்து நல்லா இங்க க்ளோஸ். வீடியோ ஆமா எடுத்து தான் இருக்காரு. ஹாய் ப்ரோ, ஹாய். எனக்கு தெரியாது. என்ன ஓகே ஓகே. யார் பைத்தியக்காரங்களா? பைத்தியக்காரங்களா? ஹலோ வாங்க பேசுங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? சிஎஸ்கே கொடியத்துக்கு கீழ போடுறீங்க. என்னென்ன ஓ, பண்ணிட்டு இங்க வேணா இருக்கு, கண்ணு தெரியாது. சரி கண்ணு தெரியாது. கை இருக்கு. கை போட்டு பேசு. சரி ஓகே. இரு, நீ ஏதோ சொல்ல வேண்டியது. பாடி பேசலாம் பண்ணவே கூடாது. ஓகே சரி ஓகே பேசுங்க. நான் பண்ணல. சொல்லுங்க என்ன? இல்ல பாடி போடுங்க. இப்ப போடுங்க. இந்த போலீஸ்ங்க கூப்பிடுங்க. இந்த போலீஸ் அங்க இருக்காங்க. கூப்பிடுங்க. இங்க பேசுங்க. இப்ப கொடுங்க. கேஸ் கேளுங்க. என்ன பேசுறீங்க சொல்லுங்க. கேளுங்க, நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் ஏதோ அவரு தான் ஏதோ பெருசா சொல்ல வந்தாரு. அவர் சொல்லட்டும். விராட் கோலி பத்தி பேசு. நான் சொல்லல, நீ எதை மெட்டல் மாதிரி பேசு. இப்ப நான் விராட் கோலியை தப்பா சொல்றேன். என்ன சொன்னா? விராட் கோலியை தப்பா சொல்றேன். டேய், நீ தான் சொன்ன. நான் தப்பா சொன்னேன். நான் தப்பா சொன்னதை நீ பார்த்த. நான் பார்த்தேன். அந்த ஃபேனே நான் தப்பா பேசுறேன்னு சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் இன்டரப்ட் பண்ணதுக்கு தான் நீ கரெக்டா கத்துறேன்னு சொன்னாரு. புரியல. அந்த ஃபேன்ட்ட நான் அந்த தலை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தலை கிட்ட ஒருத்தர் பேசிட்டு கூட வந்து கேப்பா, நீங்க கூட சாரி ப்ரோ, நான் சண்டைக்கு வந்து அவரை தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? காம் டவுனா இல்ல என்ன? நீங்க சொல்றதா இது வந்து கொஞ்சம் வந்து எல்லாரும் பத்தி கொஞ்சம் ஒரே ஆள் பத்தி பேசிட்டு எல்லாருக்கும் புரியும். ஓகே நானும் தோனி fan தான். எல்லாரும் பத்தி பேசலாம். ஏன்னா எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. தோனி மட்டும் 11 பிளேயர் சேர்த்தாங்க. 11 பேர் யாரா? எல்லாரும் பத்தியும் பேசு. எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. சரி எல்லாரையும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். எல்லாரையும் எல்லாரும் பேசல ப்ரோ. நீ எல்லாரும் அந்த வீடியோ நீ பார்க்காம வந்திருக்க. நீ ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோ மட்டும் பார்த்தேன் ப்ரோ. அந்த bowler ப்ரோ ஒரு நிமிஷம்
முதல்ல நான் தோனியை பத்தி பார்த்த அந்த ஒரு ட்ரெண்டான வீடியோ மட்டும் நீ பார்த்துட்டு வந்துட்டு நான் அதை பத்தி தான் பேசுறேன் நீ சொல்ற. நான் இன்னும் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். இப்போ அவர் இங்க சண்டை போறனால தான் பேசுறேன். சரி ஓகே வச்சுக்கோ. டிபி வச்சிருந்தா டைஹார்ட் தோனி ஃபேன் தான். நானும் தோனி ஃபேன் தான். இப்போ ஒரு 6 ஸ்டார்னு உடனே ஐயோ மேட்ச் அவ்வளவுதான் ஐயோ நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிலாம் நான் சொல்லிட்டேன். பாத்துக்கோங்க சும்மாலாம் தோனி பத்தி ஒரு 6 அடிச்சாரு ஃபைன் ஒரு 4 அடிச்சாரு. அவரை பத்தி ஏதா ஒரு வார்த்தை பேசினாரா? நான் பேசவே இல்ல. வாங்குனாங்க ஒரு வார்த்தை பேசினாரா? ஒரு 6 அடிச்சது இன்னைக்கு பேசல, இப்ப பேசல. பேசினாரா? ஒரு 6 அடிச்சது மட்டும் கொண்டாடுறாங்க. என்ன புரியல. கிரிக்கெட்டா பாருங்க அவங்க என்ன எதுக்கு ருத்ராஜ் வந்து ஆடுறான் சொல்லுங்க பாப்போம். அவங்கள அப்ரிஷியேட் பண்றதுக்கு அவங்க ஆடல முதல்ல. ஆடுறாரு நல்ல பிளேயர் நான் ஒத்துக்கிறேன் கொண்டாடுங்க. பட் அவர் மத்த பிளேஸ்ல அவுட் ஆனா எதுக்கு ப்ரோ கத்துறீங்க? எதுக்கு ப்ரோ போன வாட்டி ஜடேஜா பண்ணோம் ஆனா இப்ப ஜடேஜா தூக்கி கொண்டாடுறீங்க. ஏன் பண்ணாமே இருக்கலாம்ல? நாங்க கொண்டாடுங்க தோனி கொண்டாட வேணாம்னா அப்ரிஷியேட் பண்றாங்க. தலைவர இன்னைக்கு இவரு 3 6 அடிக்கிறாரு. 3 பாலுக்கு 3 6 டோனின்னு கத்துறாங்க. ப்ரோ இன்னைக்கு ருத்ராஜ் போல்ட் ஆனார்ல அப்ப யாரும் ஒரு ஃபீலே பண்ணல. கேப்டன் அவுட் ஓ தோனி வராரு அவர் இந்த வயசுல வந்து இங்க பேசிட்டு இருக்கோம் ப்ரோ கொஞ்ச நேரம் ஸ்கிரீன் விட்டு வெளிய நிக்கீங்க. நாங்க பேசிட்டு இருக்கோம். பேசவே இல்ல. கொஞ்ச நேரம் இன்டர் பண்ணாங்க. நான் இங்க எடுக்க சம்பந்த மேல சும்மா வந்து ஆர்சிபி தோத்துச்சுன்னு கலாய்க்கிறாரு. அவர் போயிட்டாரு. நல்லா பேசினா போயிடுவாங்க. ஆர்சிபி தோத்துச்சுன்றாங்க. போட்டு என்ன பண்ண முடியும்? அது போயிட்டு அவங்க ஜெயிச்சா இப்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் முடியும். அப்புறம் ஐபிஎல்லே பார்க்க மாட்டாங்க. அதோடதான் தெரியும் பேசிட்டே இருக்கும் போறீங்கன்னா சொல்லலாம். நீ தானே தனியா பேசுற செலிபிரிட்டி மாதிரி பேசிட்டு என்ன பேசிட்டு இருந்த? செலிபிரிட்டி நான் வாயால சொன்னேன். நான் என் வாயால செலிபிரிட்டி நான் இப்ப வாயால தொடர்ந்து சொன்னா முன்னாடி இந்த கேமரால ரெக்கார்ட் ஸ்கிரிப்ட் அங்க இருக்குல்ல. நான் என் வாயால நான் செலிபிரிட்டி நான் வாயை தொடர்ந்து சொன்னா யோ தண்ணிலாம் வேணா நீ கிளம்பியா முதல்ல. நீ நான் இப்ப வாயால நான் செலிபிரிட்டி சொன்னா நான் என்ன சொன்னேன்? ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆகும். நீ செலிபிரிட்டியா எடுப்ப சத்தியமா நான் பெரிய ஆயிடும். நீயும் பெரிய ஆயிடும் நானும் பெரிய ஆயிடும். இந்த கத்துறதுலாம் இந்த செலிபிரிட்டிக்காக தான். கைவை செஞ்சு அடுத்த வாட்டி கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணுங்க. அந்த ஒரு சின்ன பையன் இருக்கான் சென்சிபிளா பேசுறான். அவன் கிட்ட போய் கேளுங்க. சும்மா நீங்க போய் அவனை தேடுங்க. இவன் ட்ரெண்டிங்காக கிரிக்கெட் ஒரே நிமிஷம். அன்னைக்கு விராட் கோலி ஸ்ட்ரைக் ரேட் சரியில்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ருத்ராஜ் கேக்வாட் ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க. ஏதாவது பேசினாங்களா அதை பத்தி? நீங்களே சொல்லுங்க. ஏதாவது பேசினாங்களா? இன்னைக்கு அந்த வந்தார்ல அவரு பேர் மாட்டேன் பாரு இங்கிலாந்து போலர் வந்தாரு. எவ்வளவு அழகா போட்டாரு. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் சூப்பரா போட்டு இன்னைக்கு ஒரு மேடன் ஓவர் போட்டாரு முஸ்தபிஸ். அத பத்தி ஐபிஎல் ஒரு மேடன் ஓவர் பாத்துருக்கீங்களா? இன்னைக்கு போட்ட அத பத்தி ஏதாவது பேசினாரா? சரி இன்னைக்கு வந்திருக்கீங்களா? தோனியை தவிர எத்தனை பிளேயரை பத்தி பேசுறீங்க? நான் இப்ப பேச வர்றதுக்குள்ளேயே நீங்க சண்டை எடுக்கிறீங்க. சண்டை எடுக்கல ப்ரோ. நானும் தோனியை தவிர இப்ப எத்தனை பிளேயர் பத்தி நீங்க பேசுறீங்க? நான் இப்ப எல்லாரையும் பத்தி பேசுறேங்க. அது எனக்கு பிரச்சனை இல்லைங்க. இப்ப நான் தோனியை சொன்னதுதான் எல்லாருக்கும் பிரச்சனை. தோனியை சொன்னது பிரச்சனை இல்ல. தோனியை மட்டும் தான் பேசுன்றாரு. நீ தோனி ஒரு கேட்ச் பிடிச்சாரு. இன்ஸ்டாகிராம்ல போனா அந்த கேட்ச் ஃபுல்லா வந்து ஆமா வரும். ஏன்னா இந்தியா ஃபுல்லா இருக்கு ஃபாலோவர். வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு ஃபாலோவர். சரிங்களா? கோலிக்கு மட்டும் என்ன ப்ரோ? சென்னை மட்டும் ஃபாலோவர் பாருங்க ப்ரோ. இன்ஸ்டாகிராம்ல எடுத்து பாரு. தோனியோட சமீர் ஸ்ரீ ருத்ராஜ் சொல்றான். வேர்ல்ட் கப்னா கோலி இப்ப ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு. டாபிக் என்ன பேசுறேன் நான் பாக்குறேன். இப்ப கூட நாங்க ஐபிஎல் கிரிக்கெட் பத்தி பேசுறோம். நாலேஜபிள் கிரிக்கெட் பண்ண ப்ரூவ் பண்ணுங்க. கிரிக்கெட் நாலேஜபிள் தோனியை கொண்டாடுறது தப்புன்னு சொல்ல. டேலண்ட் இருக்க பிளேயரை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி தோனி 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 கத்தினே இருந்தா அததான் சொல்றோம். அத்தச போய்ட்டு வர மேட்ச் அப்ரிஷியேட் பண்ணுங்கன்றோம். பாக்குறேன் நோட் பண்ணி இருந்தால நீங்க வந்துருங்க. நீங்க இப்ப பேசி இப்ப கேமரா இருக்கு வந்துருவீங்க அப்படி சொல்றீங்க. வரீங்களா? மொபைல் இந்தடா எடுத்துடா. எடுத்துடா. வரீங்களா? வந்துட்டேனா? அடுத்த வருஷம் இதே கிரவுண்ட்ல மீட் பண்ணலாம். நீ யாரை பத்தி பேசுறீங்க? நம்ம மீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் வர ஓபனிங் மேட்ச் நான் வரேன். ஓபனிங் ஆடுங்க. என்ன வேணா வாங்க நான் வரேன். அப்பயே வந்து சொல்லுவாங்க தலை வந்தாரு. தலை பார்த்தோம். தலை தான் மெட்டாரு. தலை மெட்டாரு பார்த்தோம் ப்ரோ. தலை போட்டோ வந்துச்சு கிரவுண்ட்ல. அதான் தலை மெட்டாரு. நாங்க சண்டே எல்லாம் போட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு நைட் அழகா நிம்மதியா தூங்கணும் எல்லாருமே. இந்த தோல்வி நல்லா பண்ணிட்டு பேசினா போய் தூங்குங்கன்ற தலைவலி. ஏய் அவன தலைவலி மாத்திரம் ஆயிடுடா.
தலை சரி bro, போட்டு நீ பேச அவர் அப்படியே போயிட்டாரு. நான் போறேன் சரி, நான் போறேன் டாக்டர், நான் விட்டுறேன். போனவன எதுக்கு கூப்பிட்டு பேச போறவர் எதுக்கு பார்த்து போயிட்டான். தேவை போயிட்டு. சரி அடுத்த மேட்ச் வருவீங்களா? வருவேன் 3:30 வெயில போய் டோனி பத்தி தான் பேசுறோம். நான் வருவேன் டோனி பத்தி பேசுறேன். நான் வருவேன்னு சொல்ல அதான் எல்லாரும் பத்தி காது கேக்குதா? காதெல்லாம் டோனி பத்தி பேசுவீங்களா? பேசுதுடா காதெல்லாம் டோனி பத்தி பேசுவீங்களா? நான் எல்லாரும் பத்தி பேசுவேன்டா அவரே ஆஸ்திரேலியா பேர் அவரே ஒத்துக்கிட்டாரு, எல்லாரும் பத்தியும் பேசுறோம். அந்த வாட்டி ஆஸ்திரேலியா போயிட்டா அந்த இடத்துல கிரிக்கெட் நாலேஜ் அவன் நாலேஜ் பத்தி கிரிக்கெட் சொல்ற எடுடா பேச நீ போ நீங்க நாலேஜ் தான் முதல்ல நீ சரி நான் பேசுறேன் அந்த கோவத்துல எடுத்து வந்து கண்ட பேங்க வந்து கிரிக்கெட் பாத்துறேன். ஏய் நான் எவ்வளவு வருஷமா பார்த்தா உனக்கு நான் 4 வருஷம் கிரிக்கெட் பாத்துறேன். கிரிக்கெட் தேறேன் யாரு கிரிக்கெட் தேவை நான் உன்ன சொன்னேன் அப்புறம் அவன் என் ஃப்ரெண்ட் நாங்க ஒரே எல்லாரும் ஒண்ணா தான் யாரை பார்த்து கிரிக்கெட் ஆடுறது? யாரை பார்த்து மேட்ச் அடிக்கலாமா? அதெல்லாம் வேணாம். ஒரு நிமிஷம் அம்மா காமெடி ப்ரோ, காமெடி இப்போ சரியா சரி நான் போய் போயிட்டு அவனை எல்லாரும் பத்தி பேசுறீங்க. அதான் பேசுறேன் சொல்றாரு எல்லாம் ப்ரோ அந்த மேட்ச் நோட் பண்ணி சும்மா எல்லாரும் பத்தி பேசுறேன். சரி, okay. எங்க இருப்பீங்க சொன்னா வரேன். நான் அடுத்த மேட்ச் இங்க இருப்பேன் இங்கே இருப்பீங்க. இங்கே தான் இருப்பேன். இதே இடத்துல இருப்பேன் நீங்க வாங்க நேரத்துக்கு வந்துருங்க இவருக்கு முடிஞ்ச இல்ல அளவுக்கு send பண்ணி இவன் அடுத்த வருஷம் வரானான்னு மட்டும் பாத்துக்கோ. கண்டிப்பா வாங்க கண்டிப்பா இவர் வருவாரு இப்படி வருவாரு உங்களுக்கு வேற வேலை இல்லல. CSK fan பார்த்து வச்சுங்க. ஆமா இப்ப எக்ஸாம் இருக்கு, நான் போய் படிக்கணும். யாரு எனக்கு வேலை இல்லையா bro TDM ல டச் பண்ண கூடாதுடா. எனக்கு வேலை இல்லை எனக்கு வேலை இல்லை நீ யாரெல்லாம் யார் சொல்றது நீ கிரிக்கெட் பேருன்றல அந்த மாதிரி எனக்கு ஒண்ணு இருக்கு ஆ ரஞ்சித் டிராஃபி ஆர்டர் இருக்கா ப்ரோ? ரஞ்சித் இல்ல, சொல்லுவேன் யோசிக்கிறாங்க. எல்லாம் கூட இல்லடா தனியா வா. 6 பேர் உள்ள நம்ம தனியா இருக்கோம் எனக்கு தெரியும் குடுக்காத ப்ரோ சில்லியா சண்டை போடுற அதான் தலை முடிச்சுக்கோன்ட்டல கிரிக்கெட்ட இல்ல கிரிக்கெட் நாலேஜ் இல்லாதவன் தான் கேட்காத. நீ சாப்பிட்டு தூங்க நேரம் நான் பையன் என்ன நான் அத்தோடி ஒரு தான் காதுல. நான் பையன் என்ன ப்ரோ எல்லாரும் கூட தலை போற வரும் தலை பாரு தலை பாரு. நான் ப்ரோ என்னைக்குமே தலை தான் ப்ரோ. அந்த தோனி பத்தி மட்டும் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் அறிவா பேசுறவங்க வச்சு இன்டர்வியூ எடுங்க. கிரிக்கெட் நல்லா இதுவும் புரியுதா? இது வந்து ஏதோ எப்பவுமே தலைதான். தலைதான் பாருங்க தலை. ப்ரோ பயந்துலாம் போல வீட்ல கால் பண்றாங்க பாத்து. அவரு பயந்து போயிட்டான்டா. ஓகே 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 ப்ரோ இன்டர்வியூ கொடுக்காம கொஞ்சம் வீட்டுக்கு ஓகே ப்ரோ ஓகே போலாம் போயிட்டாப்பல ஓடி கோவப்பட்டு போயிட்டா. சரி ஓகே ஓகே நல்லா இருந்தது. தலைக்காக மேட்ச் பார்க்க வந்தேன். 6 அடிச்சாரு 4 அடிச்சாரு. அது அது போதும் அது போதும் ஓகே தலை போற வருதானா தலை போறேன். Okay. தலைக்காக தான் மேட்ச் பார்க்க வந்தேன். ஓகே என்ன பண்ணிருந்தா வின் பண்ணிரலாம் நீ பேட்டிங் நல்லா பண்ணிருந்தேன். பேட்டிங் நல்லா பண்ணிருக்கோம் ரொம்ப ஸ்லோவா ஓகே ஓகே எவ்வளவு ஸ்கோர் அடிச்சிருந்தா டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம் 192 to 100 192 200 அடிச்சிருந்தா வின் பண்ணிருக்கலாம் இதுவே ஆடி இருக்கோம். அவுட் ஆயிட்டாரு. அவுட் ஆயிட்டாரு ரூபாய் கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் பட் இன்னொன்னு 2 பிளேயர் 3 பிளேயர் மட்டுமே டீம் நம்பி இருக்க மாதிரி இருக்கு பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி அதே சீரியஸா சொன்னா ஒழுங்கா ஸ்லோ ஆனாங்க. லாஸ்ட்ல வந்து பவர் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஆனா ரைட் தானே ரிஸ்வி வந்து கொஞ்சம் ஆடி அப்ப அவர் அடிச்சிருந்தா ரிஸ்வி ஏதாவது அடிச்சிருப்பாரு. அதான் அவரு இன்னொரு ரெண்டுல யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிருந்தா இவரும் நல்லா ஆடி இருக்கலாம் மிச்சல இறக்கி இருக்கலாம் ப்ரோ. ரிஸ்வி பையனுக்கு பாரா மோயின் அலி இருந்தாங்க. அது ஒண்ணு இன்னொன்னு பேட்டிங் ஆர்டர் மாத்திட்டே இருக்காங்க பேட்டிங் ஆடுற மாத்திட்டே மாத்திட்டே இருக்கு. இருக்காங்க எங்க தப்பு பண்ணதுன்னா அந்த வந்து பவர் பிளேல தான் ரொம்ப தப்பு பண்றாங்க. ப்ரோ மெயினா ஒரு விஷயம் சொல்லிட்டா சிஎஸ்கேல என்னைக்குமே சேஞ்ச் அதிகமா இருக்காது. ஆனா இந்த வருஷம் நிறைய சேஞ்ச் இருக்கு ஒரு மேட்சும் 2 சேஞ்ச் 4 சேஞ்ச் பண்றாங்க. சோ அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. ஓப்பனிங் நம்மளுக்கு எப்பவுமே ஓப்பனிங்னா ஒரு பில்லர்ஸா இருப்பாங்க. இந்த வாட்டி ஓப்பனிங் வந்து மாட்டல. ரவீந்திரா பேக்கப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரச்சின் ரவீந்திரவி பேக்கப் பண்ணா ப்ரோ ரஹானே ஆடுறதுக்கு ரச்சின் ரவிக்காக ஆடணும். ஓகே அது ஒரு பவுலிங்ல ஒரு டிராபேக்கா இருந்திருக்கும் கோலிங்க போடுவாரு. இன்னொன்னு சேஞ்சஸே இருக்காது மேக்ஸிமம் இதுல பாத்தீங்கன்னா சேம் லெவன்னே சேம் லெவனே முடிப்பாரு இப்ப பாத்தீங்கன்னா சேம் லெவனா இருந்தா பேட்டிங் ஆர்டர் மாறி இருக்கு ஜடேஜா எல்லாம் ஃப்ரண்ட்ல வரது வந்து தேவையில்லாத வேலை தான் ஃபினிஷிங் அடிச்சா 4 6 அடிச்சாரா மேட்ச் போயினே மேட்ச் முடிஞ்ச போயிரு ஓகே இன்னும் 4 மேட்ச் தான் இருக்கு 3 மேட்ச் வின் பண்ணி ஆகணும் வருவோமா டஃப் தான் நான் சொல்லலாம். நான் இப்ப சிஎஸ்கே வேணா தான் வந்துரும்னு சொல்லலாம். கஷ்டம் பண்றத பார்த்தா எனக்கு தனி கஷ்டம் தான். ஒரு மேட்ச் ஜனா டீம் பர்ஃபெக்ட்டா ஆடுறான். அடுத்த மேட்ச் அப்படியே சீட்டு கட்டு மாதிரி ஒரு வீடு உள்ளாடி சரிஞ்சிட்டே போறான். ஏதோ சொல்றது இல்ல ப்ரோ. உண்மையை சொல்லலாம் மத்த டீம்லாம் டிசர்வ் நான் சொல்லுவேன். அவரா இருக்கான். இப்ப SRH நீங்க சொல்லலாம். டெல்லி SRH நீங்க சொல்லலாம் சும்மா போட்ரஸ் ஒரு மேட்ச் தோக்க வச்சோம் பேட் கெமிஸ் சைலண்ட் பண்ணிட்டோம். பட் தொடர்ந்து மும்பையே தோக்கடிச்சாரு.
நம்ம 3 பேரே லைனா லைனா தோக்கும் அவங்க நினைச்சா இப்போ கூட கம்பேக் கொடுக்கலாம். அவங்களோட இதை மாத்தணும்னு நினைக்கிறேன். வந்தாலே அடி போண்டா அப்படின்னா எப்படி அதை கொஞ்சம் மாத்தினா ஜெயிக்கலாம். அதான் இந்த வருஷம் கஷ்டம் தான், பட் சான்ஸ் இருக்கு போக. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு நாங்க பண்ணுவோம். பிளே ஆஃப்ஸ் வந்தா கூட வேஸ்ட் தான். இந்த மாதிரி ஒரு அரைகுறையான டீம் வச்சுட்டு பிளே ஆஃப்ஸ் வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஓகே பிளே ஆஃப்ஸ் வந்து தோக்கிறதுக்கு அதுக்கு மும்பை மாதிரி இல்லை ஆர்சிபி மாதிரி முன்னாடியே போயிடலாம். நீட்டாவாது இருக்கும். நீட்டா வச்சிருக்கோம். தலை லாஸ்ட் மேட்ச் பெங்களூர்ல அட்டை வீட்டுக்கு போயிடுவாரு. இல்ல திருப்பி ஆடுனா சந்தோஷம் தான். யாரும் பண்ணலாம் ப்ரோ, மேஜிக் பண்ணுவோம். சிஎஸ்கே வந்து இருக்கு எப்போ ரொம்ப வாய்ப்பு நல்லா இருக்கு. comeback கொடுக்கும். மிஸ் வர போயிடுவார் ப்ரோ. இந்த மேட்சோட இந்த மேட்சோட போறாரு. அதுதான் அவர் ஒரு தான் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் நல்லா பண்றாரு. சரி இந்த மேட்ச் அவர் நல்லா பண்ணலையா? ஆமா 4 போயிட்டு சம்பந்தமே எல்லாம் போறாரு. அந்த 4 வைடு இப்பதான் எதனா நடந்திருக்கு சான்ஸ் இருக்கு. சான்ஸ் இருக்கு. அப்படி 2 விக்கெட் விழுந்து அவ்வளோ டைட் பண்ணி விக்கெட் டேக்கிங் பவுலர் யாரும் இல்லையோ மிடிலோ. பத்திரனா வெளியேறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா விக்கெட் போலனா சதுல் தாக்கூர் தான். ஆனா அவரை போட்டு உச்சடிக்கிறீங்க அதான். ரொம்ப உச்சரிக்கிறாங்க. பத்திரனா இல்ல இந்த மேட்ச்ல. உஷா தேஷ்பாண்டே அப்ப சேஞ்ச் பண்ணி அவனோட டீம். டீம்லாம் சேஞ்ச் பண்ண வேணாம் ப்ரோ. காம்பினேஷன் மாத்தினா போதும். ஓகே ஓகே. இப்போ டீம் பர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னா அதையே எடுத்துட்டு போலாம். சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காம ஒரே டீம்ல வின்னிங் காம்பினேஷனோட போகணுன்றீங்க. இல்லனா மிச்ச கூட ஓப்பனிங் ட்ரை பண்ணலாம். டிஷனால கூட ஓப்பனிங் அவங்க ஏதோ புது ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்றாங்க. பட் நல்லா இருக்கு. அவருக்கு தெரிஞ்ச அந்த 2.0 ரெட் ஷிப் போட்டாங்க. அது திருப்பி எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஒன் டவுன் வருவாரு, கலக்குவாரு. ஐ திங்க் ஒன் டவுன் பர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் மாத்தணும். ஏன்னா சிஎஸ்கே தான் ஓப்பனிங்ல பெஸ்ட் எப்பவுமே எனக்கு தெரிஞ்சது. இந்த வருஷம் வந்து ஓப்பனிங் சரியில்லை. சரி ப்ரோ அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அடுத்த வாட்டி அவ்வளவுதான் ரிவ்யூ எடுக்காதீங்க. ஓகே என்ஜாய் பண்ணீங்களா இருக்கே அவர் இன்டர்வியூ. என்ஜாய் பண்ணது வேற, கொஞ்சம் நாலேஜா பேசுறது வேற. ப்ரோ நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடுத்த வாட்டி எல்லாரும் பத்தியும் பேசுங்க. தயவு செஞ்சு தோனி மட்டும் வேணாம். புரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.